என் பேரு பழனி. கோபி பக்கத்துல இருக்க அந்தியூர் தான் சொந்த ஊரு. வீட்டாளுக்கும் இதான் ஊரு. அவ பேரு பத்மா. நாங்க 5 மாடு வச்சிருக்கோம். அதுல ஒண்ணு செனையா இருக்கு. 10-12 வருஷமாவே பால் வியாபாரம் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். ரேஷன் கார்டுல மட்டும் தாங்க பேர் இல்ல. மத்தபடி எங்க குடும்பத்துல இவங்களும் ஒண்ணுதான். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. சின்ன பையன் குறும்புக்காரன், ஆனா பெரியவ கெட்டிக்காரி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருப்பா. ஏமா விடியும் போது மட்டும் வானம் செவப்பா இருக்கு? அம்மா, நம்ம வீட்டு பைப்ல வர தண்ணிக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்காமா? அப்படி ஒரு நாள் அவ கேட்ட கேள்விதான் எங்க வாழ்க்கையவே மாத்தி போட்டுச்சு. தட்டுல ஒன்னும் மிச்சம் வச்சிருக்கூடாதுடா, எல்லாத்தையும் சாப்பிட்டுணும். என்ன சரியா? ஏமா, சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா பத்தாதாமா, எல்லாத்தையும் சாப்பிடணுமா? ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா ஏதாவது ஒரு சத்துதாம்மா கிடைக்கும். காய் கீரைன்னு விதவிதமா சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அப்ப நம்ம மாடெல்லாம் ஆரோக்கியமா இல்லையாமா? ஏமா அப்படி கேக்குற? எப்ப பார்த்தாலும் அந்த மூட்டையில இருக்கிற தீவனத்தையே தான் போடுறீங்க, அதான் கேட்டேன். நிறைய செலவு பண்ணி நல்ல சத்துள்ள அடர் தீவனம் அப்புறம் உலர் தீவனம் இதெல்லாம் தான் நம்ம மாட்டுக்கு வாங்கி போடுறோம். அம்மா தானப்பா சொன்னாங்க ஒரே மாதிரி சாப்பிட்டா ஒரே சத்துதான் கிடைக்கும்னு. பெரியவ கேட்ட கேள்வி எங்களை ரொம்பவே உறுத்திடுச்சு. அந்த கேள்விக்கு பதில் தேடி போனப்பதான் இத்தனை வருஷமா நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோன்றதே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. மாட்டு தீவனத்தை சரியான அளவுல எப்படி போடணும்ன்றத படிச்சவங்க கிட்டையும் அனுபவஸ்தர்கள் கிட்டையும் கேட்டு கத்துக்கணும்னு முடிவு பண்ணேன். தேடி தேடி இவங்க எல்லாரையும் போய் சந்திச்சேன். மாடு மேயருக்கு இப்ப எங்கெங்க இடம் இருக்கு? அப்பெல்லாம் காலையில மாடு மேய்ச்சலுக்கு போச்சுன்னா பலதரப்பட்ட பிள்ளை சாப்பிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சேரும். இப்போ ஆரோக்கியமாக மாட்டை வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சரிவிகித உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். போதுமான அளவு அடர் தீவனம், உலர் தீவனம், பசுந்தீவனம் கொடுக்கணும். பசுந்தீவனம் எவ்வளோ தரணும்? இது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். மாடோட இடையில 10 விழுக்காடுன்னு சொல்லிடலாம். 300 கிலோ எடை கூடிய இருக்கக்கூடிய ஒரு மாடுக்கு 30 கிலோ பசுந்தீவனம் நாள்தோறும் கொடுக்க வேண்டும். பண்ணையோட இலக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வருடத்திற்கு ஒரு கன்று அப்படிங்கிறது தான் இலக்கா இருக்கும். புல் வகையை சேர்ந்த மக்காச்சோளம், சோளம், கம்பு, அதே மாதிரியே வேலி மசால், முயல் மசால், காராமணி, தீவன பயிர் போன்ற பயிர் வகை தீவனங்களையும் நம்ம கொடுத்து வளர்க்கணும். பெரும்பாலான விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அந்த பசுந்தீவனம் சாகுபடி பண்ணுறது ஒரு சிரமமான காரியமாக நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி இல்லைங்க, ரொம்ப சுலபம். ஒரு 10 சென்ட் இடம் இருந்தால் போதும். ஒரு வருடம் முழுமையான ஒரு பசுந்தீவனத்தை நம்மளுடைய 1-2 மாட்டுக்கு அழகா பயிரிட்டு நம்மளே சமாளிச்சிடலாம். பசுந்தீவனம் கொடுத்தாக்கா செலவினங்கள் குறையும், மாடு ஆரோக்கியமாக இருக்கும். பால் தரம், ஃபேட்டு, எசனப், சிஎல்ஆர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கண்டென்ட் அதிகமாக வரும், அவங்களுக்கு ரேட்டு அதிகமாக வரும். இவங்க எல்லாரும் சொன்னது ஒரே விஷயம் தான். மாடுகளுக்கு எடைக்கேத்த அளவுல பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் கொடுக்கணும்ன்றது. சரியான ஆளுங்க கிட்ட சரியான ஆலோசனை கேட்டா போதுங்க. மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும், பாலும் சத்துள்ளதா இருக்கும். சரியான பசுந்தீவன பயன்பாடு கால்நடைகளின் ஆரோக்கிய மேம்பாடு. மாடுகளும் நம்ம நல்லா பார்க்கணும். பால் விவசாயிகளின் நலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் சிரா சீட்ஸ். பால் விவசாயிகளின் வெற்றி தோழன்.